பற்றி நான் கூற வேண்டும். இந்த நம்பிக்கையொளி நிறுவனமானது அங்கு நமது புலம்பெயர்ந்த மக்களால் அங்கு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறுபட்ட ஆக்கபூர்வமான பணிகளை வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வறுமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அங்கு சென்றபோது லண்டனில் சென்றபோது அவர்களின் நிறைவேற்றுக்குழு பணிப்பாளர்கள் மூலமாக என்னிடம் தொடர்பு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் கூறியிருந்தோம், கிழக்கு மாகாணத்தில் கூடுதலானவர்கள் கடந்த போர் அனர்த்தம் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறியிருந்தோம். அதற்கு பிற்பாட்ட காலப்பகுதியிலே பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள். படுவான்கரை பிரதேசத்திற்கும் நாங்கள் தோணிகளை இந்த நம்பிக்கையொளி நிறுவனம் மூலமாக செய்திருக்கின்றோம். அதைவிட நாங்கள் படுவான்கரையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பாடசாலைகளுக்கு உபகரணங்களையும் அவர்களுக்கான சப்பாத்து பாதணிகள் போன்றவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் அவர்கள் அதுக்கு இங்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் ஒன்றை இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடந்த போர் அனர்த்தத்தின் மூலமாக எமது 30 வருட கால யுத்தத்தினால் எமது நாட்டிலே வாழ முடியாமல் புலம்பெயர்ந்து சென்றவர்கள் அங்கு அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அங்கு அவர்கள் நினைத்தால் அவர்கள் உதவி செய்யாமலே தாங்களும் தங்களோட குடும்பம் என்ற ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவ்வாறு அவர்கள் வாழவில்லை. அவர்கள் எமது மக்களுக்காக, குறிப்பாக வடகிழக்கு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல்வேறுபட்ட அமைப்புகள் பல்வேறுபட்ட உதவிகளை செய்து கொண்டு வருகின்றது. அதில் இந்த நம்பிக்கையொளி நிறுவனமானது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உதவிகளை செய்யப்பட்டு இன்று முல்லைத்தீவிலே அதற்கான ஒரு காரியாலயம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஊடாக நாங்கள் இன்னும் பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். உண்மையில் அதிலே கூடிய இடம், நான் ஒரு மட்டக்களப்பை சேர்ந்தவனாக இருந்தால் நான் கூற வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளிலே வடமாகாணத்தை சேர்ந்த அதிகமானவர்கள் இந்த நம்பிக்கையொளி நிறுவனத்தில் இருந்து எமது கிழக்கு மாகாணத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நான் அவர்களை பாராட்ட வேண்டும். உண்மையில் தொடர்ச்சியாக நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருந்தாலும் அல்லது கடந்த கால அரசாங்கத்திலே பல பாதிப்புகளை பெற்றாலும் கூட பல உதவிகள் சென்றடையவில்லை. ஆனால் எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து எப்போதுமே உறுதுணையாக இருப்பவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகள். அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கிழக்கு மாகாணத்திற்கு செய்து வருகின்ற பணிகளை நான் பாராட்டுகின்றேன். இன்னும் அவர்களின் பணி மென்மேலும் உயர்ந்து எமது இந்த போரினாலும் வறுமையினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வியினால் சீரழிந்து கொண்டிருக்கின்ற எமது மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய கடப்பாடு அவர்கள் இருக்கின்றது என உறுதி கூறி இருக்கின்றார்கள். இதைவிட இன்னும் பல்வேறுபட்ட உதவிகளை செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இருக்கும். ஆகவே இந்த உதவி என்பது அவர்கள் தாங்களால் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த காலநிலை என்பது உங்களுக்கு தெரியும். மிகவும் பணியிலே குளித்து அவர்கள் எடுக்கின்ற அந்த உழைப்பில் ஒரு தொகையை எமது இந்த மக்களுக்காக ஒரு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் இன்னும் அவர்கள் கூடிய ஒரு சேவை அடையக்கூடியதாக இருக்கும். இன்று இது வழங்குகின்ற இந்த நாளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று மே மாதம் 17ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். இன்று மே மாதம் 17ஆம் தேதி, நாளை மே மாதம் 18ஆம் தேதி. இந்த முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரிலே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட எமது உறவுகளை இந்த மண்ணுக்காக ஆகுதியாக்கிய இந்த தருணத்திலே அவர்களை ஞாபகார்த்தமாகவும் இந்த தோணி வழங்குகின்ற இந்த நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து அந்த ஆகுதியான அந்த மக்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த உதவிகளை நாங்கள் பெறுவது மட்டுமல்லாமல் அந்த உதவிக்கு உரியவர்களுக்காக நாங்கள் நன்றி கடனாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கதிரவன் கிராமிய கடற்றொழில் அமைப்பினருக்கு இன்று நம்பிக்கையொளி நிறுவனத்தினால் 5 பேருக்கு தோணியும் 16 பேருக்கு வலையும் வழங்கப்பட்டது. இந்த தோணி வலை கொடுப்பதனால் எங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயரும், அத்தோடு மீனவர்களின் கஷ்ட நிலையும் குறையும். அதனால் எங்களுக்கு உதவி செஞ்ச நம்பிக்கையொளி நிறுவனத்திற்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். தொழில் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த நம்பிக்கையொளி நிறுவனத்தால் எங்களுக்கு ஒரு 5 பேருக்கு தோணியும் 16 பேருக்கு வலையும் தந்திருக்காங்க. இதால் எங்களோட சமூகம் இன்னும் கொஞ்சம் தொழில் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் முன்னுக்கு வருவாங்க. தொழில் நிறுவனத்துக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்காக அங்கேருந்து உதவி செஞ்ச உதவிக்கு எங்களுக்கு நன்றி. இந்த நிறுவனத்துக்கு அவங்க காசு ஒதுக்கி அவங்க தக்கின வலையில் தோணியில் வாங்கி கொடுத்துருக்காங்க கஷ்டப்பட்ட எங்களுக்கு. அதெல்லாம் நன்றி சொல்கிறோம்.
எங்களுக்கு இந்த போட் தந்த நம்பிக்கையுள்ள ஒரு நிறுவனத்துக்கு மிக மிகவும் நன்றி திரும்ப சொல்லிக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுறோம். தானே என்ன பிள்ளை பண்ணுவாங்க சுவாசனை இல்லை சுவாசனை எங்கெல்லாம் வந்து சுவாசனை நீங்க எல்லாரும் வந்து பண்ணிருங்க. நாங்க முன்னுக்கு நின்ற வேண்டாம். இல்லை நீங்க மூணு ஓட்டா சரியா அதை புடிங்க புடிங்க நீங்க வாங்க முன்னுக்கு வாங்க நீங்க பின்னி வாங்க நம்பர் வலை எடுக்கிறாங்க. வலை ஒரு பொம்பளை இதை மறக்காங்க முக்கியம் காதி கொடுக்க மாட்டேன். அவனுக்கு உதவி அனுப்பிடுங்க. அடுத்ததான் நாங்கள் அடுத்து ஆறுமுகம் ஏலமூர்த்தி சுவாசனை கணபதி பிள்ளை திருமால் திருமால் கொஞ்சம் அவர் போட்டு எல்லாம் கிட்ட இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் கிட்ட இல்லைங்க செல்லத்தம்பி குமரேஷ் கோவிந்தராஜ் ஸ்ரீதரன்